ஹலோ மக்களே, அழகு இருக்க இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படி தன்னோட அதீத அழகால் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்து மக்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுற ஒரு திருவிழா தான் இந்த மகா கும்பமேளா. இந்த வருஷம் உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் இருக்க புனித நதிகளான கங்கை, யமுனா மற்றும் சரஸ்வதி நதிகள் ஒன்றிணைகிற இடமான திரிவேணி சங்கமத்தில் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு வருது. இந்த திருவிழாவுக்கு உலகத்தில் இருக்க எல்லா இடங்கள்ல இருந்தும் பக்தர்கள் வந்து புனித நதிகளில் நீராடி வழிபடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மகா கும்பமேளா தான் அதிக அளவு மக்கள் கூடி வழிபடுற திருவிழாவும் கூட. இப்படி அதிகமான மக்கள் கூடி கொண்டாடுற இந்த திருவிழாவில் தான் ஒரு முகம் மட்டும் தனித்துவமாக தெரிஞ்சு பல மக்களோட கவனத்தை ஈர்த்திருக்குன்னே சொல்லலாம். அவங்க தான் மோனலிசா. அவங்க ருத்ராட்ச மாலைகள் மற்றும் பாசிமணி மாலைகளை வியாபாரம் பார்த்துட்டு வராங்க. மேக்கப் எதுவுமே இல்லாமல் இயற்கையாகவே அழகாக இருக்க இந்த பொண்ணு தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வராங்க. பலரும் இவங்களை சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு நேரில் போய் செல்ஃபி எடுக்கணும், பேட்டி எடுக்கணும்னு ஆர்வம் காட்டிட்டு வர நிலையில் மோனலிசாவோட உறவினர்கள் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு வராங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு சிலர் அத்துமீறலையும் ஈடுபடுறதுனால மோனலிசாவோட பாதுகாப்பு கருதி அந்த பெண்ணோட அப்பா அவங்க சொந்த ஊரான இந்த ஊருக்கே அனுப்பி வச்சதாகவும் சொல்லப்படுது. இப்படி பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தாலும் ஒரே நாளில் இவங்களுக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். பாலிவுட் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா தன்னோட அடுத்த படத்தில் மோனலிசாவை ஹீரோயினாக நடிக்க வைக்க போகிறதாகவும் அது தொடர்பாக அவங்க குடும்பத்தாரோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கதாகவும் சொல்லப்படுது. எது எப்படியோ பல சர்ச்சைகளுக்கு மத்தியிலையும் மோனலிசாவுக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம்தான். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.